அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில், அதாவது பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார். அதன் பிறகு சனி பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ அப்போ எங்கே போய் அமரப் போகிறார்? மீன மனையில் போய் அமரப் போகிறார். அப்போ மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு, அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் அங்கே மீனத்தில் இருக்க போகிறார். ராகு இருக்க போகிறார். சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார். புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான நிலை இருக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 5 கிரகங்கள் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும், தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது சூரியனும் புதனும் இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதும், குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழுவதும் நிச்சயமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், மனதில் சந்தோஷம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும், தொழில் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கவா, இப்போ தொழில் விஷயத்தில் உயர்வை தரக்கூடிய, ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இந்த மாதம். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போது சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் மனதில் வந்து கொண்டிருக்கும். அப்போ என்ன, பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. அது எது வரைக்கும் அப்படின்னா பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். 2ஆம் அதிபதி, அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கு. அப்போ தன விஷயத்தில் எந்த குறைபாடும் வரப்போவதில்லை. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வாக்கு பலிதமாகும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், குடும்பத்தில் அந்நூன்யம் தவழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 3ஆம் இடம், 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடமான 4ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்தை குருவின் பார்வை பெறுவது ஒரு சிறப்பு. அப்போ 3ஆம் இடம் என்பது சகோதர வகையில் நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயம் வந்து எப்போ நடக்கும்? இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சகோதர விஷயத்தில் நல்லது நடக்கும். டிராவல் செய்யக்கூடிய தன்மை, வியாபார யுக்திங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணுங்கிறது கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். பத்திர பதிவுங்கிறது நல்லா இருக்கும். அதாவது ஒரு வீடு வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் பதிவு செய்யணும் இல்லவா? அப்போ அந்த பத்திர பதிவுங்கிறது இந்த மாதம் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 4க்குரியவன் 4ஆம் இடத்தில் வலுப்பெற்று
அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கு, சனியோடு சேரப்போகிறார் இந்த மாதத்தினுடைய இறுதியில். அப்போ நிச்சயமாக வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் புதன் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டுக்காரகன் ராகுவோடு பிணைகிறதுனால டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறது வெரிஃபை பண்ணுவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகள் நலன் திருப்திப்படும். திடீரென்று ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு தடை கொடுத்து கொண்டு நிறைய செலவு வைத்து கொண்டு அதற்கான மனக்குமரலோடு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லுவேன். குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால் அந்த குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும் அல்லவா, அந்த அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. குழந்தை நலன் நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகளினுடைய அபிலாசைகள் நிறைவேறப் போகிறது. அதாவது குழந்தைகள் இதை படிக்கணும், நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், பிஜி படிக்கணும், இது என்னுடைய கனவு அப்படின்னு ரொம்ப நாளாக பெற்றோர்கள் சொல்லி கொண்டு இருந்திருப்பாங்களவா, அந்த கனவு நிறைவேற்றுவதற்கு, அந்த கனவுக்கு அடித்தளம் போடுவதற்கு, அதை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மாதம் இருக்குது. அப்போது தாய் தகப்பனவர்கள் உங்களுக்கு அது பர்மிஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் என்கின்ற தன்மைக்கு. சரி, கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும் அந்த ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி நீச்சத்தன்மை அடைகிறார், வலு குறைகிறார். அப்போ எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருப்பவர்கள், உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அது விலகப் போகிறது. அதாவது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க. அப்போ ஏதோ ஆக மொத்தம் எதிர்ப்பு பகைங்கிறது விலகக்கூடிய ஒரு மாதமாக அமையும். கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அழுத்தம், ப்ரெஷர் குறையப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்குற, ராசியை பார்க்குறார். கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. பொதுப்பணித்துறை அல்லது பொது நலத்தோட செயல்படுத்தக்கூடிய சில காரியங்களை செய்வீர்கள். ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும். எப்போ கொடுக்கும்? இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமே ஆன்மீக நாட்டத்தில் முழு ஈடுபாடு என்பது இந்த விருச்சிக ராசினருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் இடத்துல போய் சனி அமர்ந்து 3ஆம் பார்வையாக குருவை பார்த்து, குரு கேது, அப்போ சனி குரு கேது இதனுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தேடுதல் என்கின்ற தன்மை, ஆன்மீக தேடுதல், கடவுள் வழிபாடு, குலதெய்வத்துக்கு சென்று வருவது, ஆன்மீக சுற்றுலா, கோயில் திருப்பணிகளுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, ஸோ இந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சகோதர வகையில் மட்டும் செவ்வாய் போய் 8ல் மறைஞ்சிருக்கார் அல்லவா, அப்போது சகோதரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது. சரி, அரசாங்கத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய, அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, போன மாதம் அரசு காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நட்பெயரையும் நட்புகழை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய, பட்டம், பதவி, கௌரவம் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, தான் நன்றாக உழைத்தேன், அந்த உழைப்புக்கேற்ற ஒரு கௌரவம் கிடைக்கல, தனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம். அப்போது அரசு விஷயத்தில் நல்லது, அதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும். லாபஸ்தானத்தை 5 கிரகங்கள் பார்க்குதுப்பா. அப்போ என்ன, 11ஆம் இடம் என்பது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், உல்லாசம் சொல்லக்கூடிய, தன்னுடைய அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய
அந்த இடத்தை 5 கிரகங்கள் இந்த மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, சில விஷயங்களில் எதிர்பாராத நன்மைகள் கொடுக்கக்கூடிய, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, வியாபார விஷயமாக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் அப்ளை பண்ணி காத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா வேலைக்காக. இந்த வேலை திடீரென்று கிடைத்துவிடும், விசா கிடைத்துவிடும். 15 நாட்கள்லே நீங்கள் கிளம்ப வேண்டிய, உங்கள் ஊரை விட்டு கிளம்பக்கூடிய சூழ்நிலைகளை சில சமயங்களில் உருவாக்கிவிடும். சரி, அப்படித்தான் போக முடியலன்னா கூட வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இங்கிருந்தே வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய தன்மை, ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இந்த மாதம் நம்ம ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 5-11 கனெக்ட் ஆகுது. குல தெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்கள் ஏதாவது ஒரு நாள் இந்த பங்குனி மாதம் குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனாலையும், உங்கள் ராசிநாதன் அது 9ஆம் இடத்தில் கொஞ்சம் நீச்சத்தன்மை இருக்கிறதுனால, அந்த ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடும் போது உங்கள் மனசு நல்லா இருக்கும், உங்கள் எண்ணம் நல்லா இருக்கும், உங்கள் செயல்பாடுகள் திருப்தி தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமே இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு வெற்றி உறுதி, எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.